உறுதியான விதையின் கதை. வெப்பம் தாங்காத வறண்ட பாலைவனத்தில் ஒரு சிறிய விதை மணல் அடியில் புதைந்து கிடந்தது. நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. எரியும் சூரியன் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தது. மற்ற பல விதைகள் சூழ்நிலையை கையாள முடியாமல் தங்கள் உயிர் சக்தியை இழந்து சிதைந்து போனது. ஆனால் இந்தச் சிறிய விதை வேறுபட்டது. அதன் ஆழத்தில் வாழ்வு கூட இங்கு சாத்தியம் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தது. தன்னுள் உள்ள ஒவ்வொரு சக்தியையும் பயன்படுத்தி அது பொறுமையாக காத்துக் கொண்டே இருந்தது, உணர்ந்து, நம்பிக்கையுடன். ஒருநாள் ஓர் ஈரப்பதத்தின் சொட்டு மணலைத் தொந்தது. அது ஒரு சிறிய மழைத்துளி மட்டுமே. ஆனால் அந்தச் சிறு துளி போதுமானது. அந்த விதை புத்துணர்ச்சி பெற்று மேலே தள்ளத் தொடங்கியது. அது மண்ணின் சுமையை எதிர்த்து, மன உளைச்சலை எதிர்த்து, எண்ணற்ற வறண்ட நாட்களின் நினைவுகளை எதிர்த்து போராடியது. மெல்ல மெல்ல, வலியுடன், ஒரு சிறிய முளை மேலே துளைத்து புறப்பட்டது. மென்மையான பச்சை, கடினமான பாலைவனத்தை துளைத்து வெளிவந்தது. அது இன்னும் மிகவும் பலவீனமானது, ஆனாலும் ஒரு நம்பிக்கையின் சின்னமாக இருந்தது. பயணம் இன்னும் முடிவடையவில்லை, பாலைவனம் இன்னும் ஆபத்தாக இருந்தது. ஆனால் அந்தச் சிறிய விதை, கடினமான சூழ்நிலையிலும் உறுதியான பொறுமையால் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்தது. அது தொடர்ந்து வளர்ந்தது, குறைந்த வளங்களிலிருந்தே வலிமை பெற்று, சூரியனை நோக்கி நீண்டு கொண்டே சென்றது. அது ஒரே ஒரு சான்று. உறுதியான மனம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நினைவில் கொள்க, அந்த விதை போல நீங்களும் உங்களுள் அற்புதமான வலிமையை கொண்டிருக்கிறீர்கள். சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள், நீங்கள் உங்களின் வளர்ச்சியையும் மலர்ச்சியையும் கண்டடைவீர்கள்.